பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தை சென்டென்ஸ் சொல்லுது, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. இதைதான் சங்கீதக்காரன் 37:5 சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தால் காரியத்தை வாய்க்க செய்வார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்புக்குரியவர்களே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறோமா? இன்றைய நாட்களிலே உண்மையாகவே அநேக ஜனங்கள் தங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பது கிடையாது. ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால். வசனம் சொல்லுகிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருக்கிறான். கர்த்தரை சார்ந்து கொண்டால், கர்த்தரை நம்பினால், கர்த்தரை தேடினால் உங்கள் வழி வாய்க்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஆசாரியனிடத்தில் வந்து தங்கள் காரியங்களை சொல்லி ஜெபித்துக் கொண்டு ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுவார்கள். அவர்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதிலே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், தீர்க்கதரிசியாகிய நாத்தான்வேல், தீர்க்கதரிசியாகிய எலியா, தீர்க்கதரிசியாகிய எலிசா, ராஜாக்கள் இந்த தீர்க்கதரிசிகளை சந்தித்து இவர்களிடத்திலே ஆலோசனை கேட்டு தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கடந்து செல்வார்கள். கர்த்தர் அவர்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆசாரியனை அணுகுவார்கள். யுத்தத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தீர்க்கதரிசியை அணுகுவார்கள். அந்நாட்களிலே ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்லுகிறதை அவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ஆசாரியனுடைய மார்பகத்திலும் ஊரிம் தும்மீம் என்று பொருத்தப்பட்டிருக்கிற ஆசாரியனை கண்டு அவனிடத்திலே தங்களுடைய காரியங்களை சொல்லி கடந்து செல்வார்கள். அந்த ஊரிம் தும்மீம் போகாதே என்று சொல்லக்கூடிய தேவ ஆவியின் மூலமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேடி வருகிறவர்களுக்கு, நம்பி வருகிறவர்களுக்கு
கர்த்தர் ஆசாரியன் மூலமாய் சொல்லுவார். கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார். தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அவர்கள் கேட்டு நடப்பார்கள். நான் சொல்வது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவ பயமுள்ள, தேவ பக்தி உள்ள, தேவ வைராக்கியம் உள்ள, தேவனுக்காகவே வைராக்கியமாய் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை, வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தையே தீர்க்க தரிசனமா இருக்கிறது. இந்த வேத வார்த்தையே நிறைவேறக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நிறைவேறின வார்த்தை, நிறைவேறும் வார்த்தை, நிறைவேற போகும் வார்த்தை. ஆகவே இவ்விதமான வார்த்தைகளை ராஜாக்கள் முதற்கொண்டு தேவ மனிதர்களை அணுகி, தேவதாசர்களை அணுகி, தேவனுடைய ஊழியக்காரனை அணுகி தங்கள் காரியங்களை சொல்லி ஜெபித்துக் கொண்டு அவர்களுடைய ஆசி பெற்று யுத்தத்துக்கு செல்வார்கள். யுத்தத்திலே வெற்றி பெறுவார்கள். யுத்தத்திலே வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவார்கள். நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவார்கள். சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்துவார்கள். அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் எல்லோரும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்தார்களோ அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. அவர்கள் காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்கவில்லை. ஏனென்றால் இருமனமாய் இருக்கிறார்கள். உலகத்தோடு ஒத்து போகிறார்கள். மாம்சமான ஆலோசனையை பெற்று கடந்து செல்கிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை தோல்வியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதர்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறார்கள். உண்மையாகவே ஆவிக்குரியவர்கள் தானா என்ற சந்தேகத்துக்கு ஏதுவாக காணப்படுகிறார்கள். ஏனால் ஆவிக்குரிய அநேகர் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். உலகத்தானை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பயம் அற்று, தெய்வ நம்பிக்கை அற்று, பொய்யான காரியங்களை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் இல்லாத காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசனங்கள். ஆகவேதான் கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேகர் சில ஊழியக்காரர்களை சந்தித்து குறி கேட்பது போல கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்வதை தான் சொல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லாத காரியங்களை சொல்லவே கூடாது. அப்படி அநேக ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் இருப்பது கிடையாது. மணிக்கணக்கான நேரம் தேவனோடு பேசுவது கிடையாது. மணிக்கணக்கான நேரம் தேவனோடு சம்பாஷிப்பது கிடையாது, சஞ்சரிப்பது கிடையாது, தேவனோடு உறவாடுவது கிடையாது, தேவ வசனத்துக்கு செவி கொடுப்பது கிடையாது, தேவ சித்தத்தை செய்வதும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை ஜனங்கள் தேடி போய் கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொன்னால் அவரிடத்தில் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? பொய் தான் சொல்வார்கள். இந்த கடைசி காலங்களிலே அநேக மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். பரிசுத்தத்துக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்துக்கு எதிராக காணப்படுகிறார்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது? தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. என்ன போட்டு? ஏன்? அசுத்தன் உள்ள வரக்கூடாது. யாருங்க?
அசுத்தன் உள்ள வரக்கூடாது, அருவருப்பானவன் உள்ள வரக்கூடாது, பொய்யர் உள்ள நுழையக்கூடாது, தெய்வ பயமற்றவர்கள் உள்ளே வரக்கூடாது. ஆகவேதான் தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ பயம் உள்ளவர்கள், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், தேவனை நம்பி இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் உள்ளே வர முடியும். வேதம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். ரட்சிக்கப்படாத எந்த நபரும் உள்ள நுழைய முடியாது. ஆலயத்தில் மாத்திரம் இல்ல, பரலோகத்திலே நுழைய முடியாது. சபையில யாரை சேர்த்து கொண்டு வந்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை. சொல்லுங்க பார்க்கலாம், யாரை சபைக்குள்ள சேர்த்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டார். கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனா இன்றைக்கு சபையில யார் இருக்கிறா? ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா? இல்ல. மனம் திரும்பி இருக்கிறாங்களா? இல்ல. குணப்பட்டு இருக்கிறாங்களா? இல்ல. தெய்வ பயம் இருக்கா? இல்ல. பரிசுத்த ஜீவியம் இருக்கா? அதுவும் இல்ல. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாங்களா? அதுவும் இல்ல. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா? அதுவும் இல்ல. ஆனால் சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. யார் இல்ல சபைக்குள்ள? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? அடையாளமா இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? சாட்சியா இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? கடவுளுக்கு பயந்து இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? உண்மையா இருப்பாங்க. இன்றைக்கு உண்மை இல்லையே, பயம் இல்லையே, பக்தி இல்லையே, பரிசுத்தம் இல்லையே. கர்த்தர் யாரை உள்ளே சேர்த்துக் கொள்கிறார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை. இன்றைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? ஒரே ஒரு பேதுரு பிரசங்கத்தினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு பிரசங்கியாருக்கு பஞ்சம் இல்லை. ஊழியக்காரர்கள் மிதமிஞ்சி காணப்படுறாங்க. எத்தனை ஊழியக்காரருடைய பிரசங்கத்துல ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க? எத்தனை ஊழியக்காரருடைய பிரசங்கத்துல ஜனங்க மனம் திரும்புறாங்க? எத்தனை ஊழியக்காரருடைய பிரசங்கத்துல ஜனங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க? இல்ல. சொல்லுங்க, உண்மை இல்ல. தேசத்துல என்ன இல்ல? உண்மை இல்ல. சபைக்குள்ள உண்மை இல்ல. கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்றவங்க என்ன இல்ல? உண்மை இல்ல. அப்போ காரியம் ஏன் வாய்க்கவில்லை? உண்மை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், காரியம் ஏன் வாய்க்கல? உண்மை இல்லை. வசனம் சொல்லுது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ளவன் என்ன பெறுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு ஏன் எல்லாவற்றிலும் குறைவு இருக்கிறது? நிறைவை காணவில்லை. ஏனென்றால் நிறைவான வசனம் உள்ள இல்லை, நிறைவான இயேசு உள்ள இல்லை, நிறைவான பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்போ இன்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், மாம்சத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஊழியக்காரர்கள் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ரத்தமும் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், இந்த ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு அவன் டெபினேஷன் கொடுக்கிறான், விளக்கம் கொடுக்கிறான். உம்மை எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் உம்மை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி போகட்டும், சீமோன் பேதுருவே, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? உடனே அவன் சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இதை உனக்கு இரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தவில்லை, பிதாவின் ஆவியானவரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு பிதாவின் ஆவியானவர் வெளிப்படுத்துறாரா? இல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அநேக ஊழியக்காரர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள். ஆசீர்வாதம் பெற நீ எப்படி இருக்க வேண்டும் என்று போதிப்பது கிடையாது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீ தகுதியாக வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், ஆபிரகாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தான், தேவனுடைய சித்தத்தை செய்தான், தேவனை நம்பினான், தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போனான். ஆகவே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். ஆகவே ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார்,
அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேகர் கடவுளை தேடி, இயேசுவை தேடி, தேவனை தேடி, சபையை தேடி வருகிறார்கள். ஆசீர்வாதம் பெறுகிறார்களா? இல்லை. ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா? இல்லை. அநேகருடைய எண்ணங்கள் என்ன? கை நிறைய பணம் இருந்தால் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். பணம் ஆசீர்வாதம் அல்ல. வீடு, வாசல், கார், வசதி வாய்ப்பு, பதவி, இது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ்கிறாயா? அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறாயா? அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு எது ஆசீர்வாதம்? ஆபிரகாம் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். அவரை நம்பி கடந்து சென்றான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, தேச நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி கர்த்தருக்கு வழியை ஒப்புவித்தால் பட்டணங்கள் கட்டப்படும். ஆமென். என்ன கட்டப்படும்? பட்டணங்கள் கட்டப்படும். பட்டணங்கள் கட்டப்படும்னா என்ன அர்த்தம்? டெவலப்மெண்ட் ஆகும், விரிவடையும். எல்லா விதமான வசதி வாய்ப்பும் அந்த பட்டணத்துக்குள்ள கடந்து வரும். அந்த பட்டணங்களை யார் கட்டுவா? கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகள். பட்டணங்களை கட்டுவார்கள். பட்டணத்தை சுற்றி மதிலை கட்டுவார்கள். பட்டணத்துக்குள்ளே கட்டிடங்களை கட்டுவார்கள். வீடுகளை கட்டுவார்கள். என்ன கட்டுவாங்க? வீடுகளை கட்டுவார்கள். எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் நீ கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்தால் உன் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தருவார். தாவீதுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஆமென். உண்மைதானே? தாவீதுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்தார். உனக்கும் ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு உன் வழியை ஒப்பு கொடுக்கும் போது, தாவீது தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவனாய் இருந்தான். ஆகவே கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை, சொல்லுங்க, வீட்டை கட்டினார். உங்களுக்கும் ஒரு வீட்டை கட்டுவார். அல்லேலூயா. உங்கள் வீடு கட்டப்படும். உங்க குடும்ப வாழ்க்கை கட்டப்படும். சமாதானத்தினால் கட்டப்படும். சந்தோஷத்தினால் கட்டப்படும். ஆரோக்கியத்தினால் கட்டப்படும். இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆனா குடும்பத்துக்குள்ளே ஒருமனமாய் அவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. ஒற்றுமையா இருக்கிறார்களா? இல்ல. சமாதானமா இருக்கிறாங்களா? இல்ல. சந்தோஷமா இருக்கிறாங்களா? இல்ல. அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. கர்த்தர் உன் வீட்டுக்குள் இருப்பாரானால், கர்த்தர் உனக்குள் இருப்பாரானால் உன் வீடு சமாதானமா இருக்கும். உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக, உண்டாயிருப்பதாக. அப்போ அந்த சமாதானம் உண்டாயிருக்கணும்னா நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் உங்களுக்கு அந்த சமாதானம் உண்டாகும். இயேசு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார். சீஷர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே இயேசு நுழைந்தார். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஷாலோம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம்? சமாதானம். இல்ல, பீஸ் பி வித் யூ அப்படின்னாரு. என்ன சொன்னாருங்க? பீஸ் பி வித் யூ அப்படின்னாரு. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இந்த பூமியில வாழும்போது தம்முடைய சீஷர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது சமாதானத்தை கூறுங்கள், அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்னார். இயேசு சொன்னதை அப்படியே செய்தார். சீஷர்கள் செய்தார்கள், இயேசுவும் செய்தார். இன்றைக்கு அநேக வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கவில்லை. கணவன் மனைவி தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிள்ளைகள் தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒப்புவிக்கும் பொழுது அந்த வீடு சமாதானமாக இருக்கும். அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். அந்த வீடு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், அலங்கம் என்றால் மதில். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கட்டுவாங்க? மதில். இடிந்து போன அலங்கங்களை நெகேமியா கட்டி எழுப்பினான். ஏன்? கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு கூட இருந்தபடினால நெகேமியா இடிந்து போன அலங்கங்களை, பாழான ஸ்தலங்களை கட்டி எழுப்பினான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பாழா இருக்கிறது. அநேக குடும்ப வாழ்க்கையின் மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இடிக்கப்பட்ட மதில்களை தேவன் கட்டுவார். தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கட்டுவார். தேவன் அலங்கத்தை மாத்திரமல்ல, எதை கட்டாருங்க? பாழான ஸ்தலங்களையும் கர்த்தர் கட்டுவார். ஆகவே இன்றைய நாளிலே வேதம் சொல்கிறது, அவர்கள் அலங்கங்களையும், அலங்கங்கள், கோபுரங்கள், அதுக்கப்புறம் வாசல்கள் உண்டு பண்ணி, இவைகளெல்லாம் உண்டு பண்றாங்க. இவைகளெல்லாம் உண்டு பண்ணி அதற்கு என்ன போடுறாங்கன்னா தாழ்பால் போடுறாங்க. இன்றைக்கு அநேக இடங்கள் திறந்தே இருக்குது, தாழ்பால் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதில் கல்லரும் கொள்ளையர்களும் உள்ளே நுழைகிறார்கள். ஆமென். ஏன்னா என்ன இல்லை? தாழ்பால் இல்லை. அந்த தாழ்பால் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அனுமதி இல்லாத உள்ள யாரும் என்ன பண்ண முடியாது? நுழைய முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆலயத்துக்குள்ள எல்லாரும் உள்ள நுழைய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆசாரியனை தவிர, சொல்லுங்க, ஆசாரியனை தவிர வேறு ஒருவரும் எங்க போக முடியாது? ஆலயத்துக்குள்ள போக முடியாது. அதே போல ஆசாரியன் தவறு செய்துவிட்டு பலிபீடத்தில் வருவான் என்றால் கர்த்தர் அவனை அங்கேயே அடிப்பார். அவன் அங்கேயே மடிந்து போவான், மாண்டு போவான். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல், பயம் இல்லாம, பக்தி இல்லாம பலிபீடத்தில் யாரும் போக முடியாது. இன்றைக்கு பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு எல்லாருக்கும் எளிதாய் போய்விட்டது. இது கிருபையின் காலம் என்று சொல்லி அநேகர் பலிபீடங்களை அருவருப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். பலிபீடம் என்னவா இருக்குது? அருவருப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். பலிபீடங்கள் அசுத்தமாய் காணப்படுகிறது. ஆனால் பலிபீடம் பரிசுத்தமான இடம். ஆமென் சொல்லுங்க. பலிபீடம் என்ன இடம்? பரிசுத்தமான இடம். அங்க யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அங்க என்ன இருக்கிறது? தேவ பிரசன்னம் இருக்கிறது. பலிபீடத்தில் என்ன இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. பலிபீடத்தில் என்ன இருக்கிறது? மேசை இருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடத்தில் விளக்கு இருக்கிறது. பலிபீடத்தில் என்ன இருக்கிறது என்றால் அப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்குங்க பலிபீடத்தில்? அப்பம் இருக்கு. சமூகத்து அப்பங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்பம்? சொல்லுங்களேன். சமூகத்து அப்பம். ஆனால் அந்த அப்பம் இயேசுவே அப்பமாய் மாறினார். அல்லேலூயா. இயேசுவே அப்பமாய் மாறினார். இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்ன சொல்றாருங்க? அங்க சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்குது அப்பம். அது ஆசாரியன் தான் கொடுப்பான். ஆனால் இங்க பிரதான ஆசாரனாகிய இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்றாருங்க? நானே அப்பம், நானே வானத்தில் இருந்து வந்த அப்பம், நானே ஜீவ அப்பம் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுங்களா? அப்பம். இந்த வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜீவ வார்த்தை. என்ன வார்த்தை? அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். அப்போ இந்த வார்த்தை மனிதனை பிழைக்க செய்கிறது. சாக போகிற மனிதனை பிழைக்க செய்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் 100க்கு அதிபதியின் வேலைக்காரனுக்காக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் மரண அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான், சொஸ்தமாவான், பிழைப்பான். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் அப்படியே கடந்து சென்றான். என்ன நடந்தது என்றால் வேலைக்காரன் பிழைத்தான். எப்படி? வார்த்தையிலே பிழைத்தான். வார்த்தையை அனுப்பினவர் யார்? அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு வார்த்தையை அனுப்பினார், வசனத்தை அனுப்பினார். வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ நோய்வாய்ப்பட்டிருப்பாயானால், ஒருவேளை வியாதியாய் இருப்பாயானால், இந்த வார்த்தை உன்னை குணமாக்கும், உன்னை சுகமாக்கும், உன்னை விடுவிக்கும், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்.
உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஏசாயா சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது, நான் அனுப்பினவைகளை அவைகள் செய்யும். ஆகவே இயேசுவின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அனுப்பின காரியங்களை செய்யும். எசேக்கியாவை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த மரண பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்தினார். அந்த மரண பள்ளத்தாக்கிலே எசேக்கியாவை பார்த்து கேட்கிறார், இல்ல தேவ மனிதனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆமாண்டவரே, உயிரடையும். அவர் வார்த்தையை அனுப்பினார், உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. அவர் ஆவியை ஊதினார், அவைகள் எல்லோரும் காலூன்றி எழுந்து நின்றது. திரள் கூட்டமாய் எழும்பி நின்றது. வார்த்தை தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவே வார்த்தையானவர் பிழைக்க செய்கிறவரா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்க செய்கிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில உங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் அவரை தேடும் பொழுது. அல்லேலூயா. நீங்கள் அவரை தேடும் பொழுது. வசனம் சொல்லுகிறது, 2 நாளாம் புஸ்தகம் 15:15, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். என்ன செய்தார்? இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்றால் நிம்மதி, இளைப்பாறுதல் என்றால் அமைதி. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சந்தோஷமின்றி சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடின நாட்களிலே அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களுக்கும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார், நிம்மதியை கட்டளையிடுவார், அமைதியை கட்டளையிடுவார். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 38 நீங்கள் வாசிக்கும் போது, எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான். யார் வியாதிப்பட்டிருந்தது? எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தான். தீர்க்கதரிசியாக ஏசாயா வந்து சொல்லுகிறான், நீ மரிக்க போகிறாய், உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து, இன்னும் கொஞ்சம் காலம்தான் நீ இருப்பாய் என்று சொல்லி. ஆனால் இந்த எசேக்கியா சொருவருமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அழுதான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தர் அந்த அழுகையை கண்டார், அவன் விண்ணப்பத்தை கேட்டார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், என் தாசனே, நீ போய் எசேக்கியாவுக்கு சொல்லு, உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி. தேவ மனிதன் மீண்டுமா எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறான், எசேக்கியாவே, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், உன் உண்மையை கண்டார். ஆக உனக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? ஒரு மனிதனுடைய விண்ணப்பம், கண்ணீரின் ஜெபத்தை, அவனுக்குள்ள இருந்த உண்மையை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஏனென்றால் அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் தன் ஆயுசு நாட்களை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டான். சங்கீதக்காரன் எழுதுகிறார், அவன் ஆயுசை கேட்டான், நான் அவனுக்கு தீர்க்காயுசை கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் உண்மையாக முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுவீர்களானால் பிழைப்பீர்கள். எசேக்கியாவை பிழைக்க செய்த தேவன் உங்களையும் பிழைக்க செய்வார். உங்களுக்கும் ஆயுசு நாட்களை கொடுப்பார், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பார். எசேக்கியாவுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணினார். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 2 நாளாம் புஸ்தகம் 26:5, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தார்? எப்போ? கர்த்தரை தேடின நாட்களில். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் நீ கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ கர்த்தரை தேடுவாயானால், இன்று முதல் நீ கர்த்தரை தேடுவாயானால்
கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை சொல்லுங்க, காரியத்தை வாய்க்க செய்வார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவார். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவார். உன் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை தருவார். உன்னுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தருவார். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்திலே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். உன்னுடைய கடன்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை சொல்லுங்க, என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த வார்த்தை நிறைவேறும் வார்த்தை. தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அது தாமதிக்காது. அதுக்கு காத்திரு, அது முடிவிலே விளங்கும். இன்றைக்கு தீர்க்க தரிசிகளை தேடாதே, தீர்க்க தரிசிகளை உண்டாக்கின கடவுளை தேடு. ஊழியக்காரர்களை அல்ல, ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினவரை தேடு. ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள். உனக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசுவை தேடுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களுக்கு காணப்படுவார். அவர் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். நம்ம யாரும் ஜெபிப்போமா? ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த அருமையான நாளிலே நாம் வாசித்த வேத பகுதியில வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர்களுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆயுசு நாட்களை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்களுக்கு வீட்டை கர்த்தர் கட்டினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்பாயானால் உன் வாழ்க்கை வளமாக நலமாக மாறும். நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக. நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். உள்ளமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் விடுதலையை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர். உம்மை தேடுகிறவர்களை நீர் வெட்கப்படுத்த மாட்டீர். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணும். அவர்களுக்கு உண்டான வீடு வாசலை கட்டி எழுப்பி தாரும். நிலையான வேலை வாய்ப்பை உண்டாக்கி தாரும். குடும்பங்களில் இருக்கிற கடன்கள் இருந்து விடுதலை தாரும். ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் படிக்கவில்லையே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளைகள் தீய பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்களே, என் பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் உதவி செய்வீராக. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். மந்த புத்தியை எடுத்து போட்டு ஞானம், அறிவு, புத்தியை தாரும். எக்ஸாம் எழுதுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆண்டவர் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளை அருள்நாதர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உண்டான ஞானம், அறிவு, புத்தி உண்டாகட்டும். இந்த தேர்வு நாட்களிலே ஆண்டவரே, அவர்கள் எழுத போகும் தேர்விலே வெற்றி பெற கர்த்தர் கிருபை தாரும். நல்ல மதிப்பெண்கள் எடுக்க கிருபை தாரும். அருள்நாதர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வார்த்தை நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.